Hello everyone, welcome to my channel 100% concept clear. So இது வரைக்கும் நம்ம வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸில் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்காக அதோட ஃபார்முலா என்ன, ரூல்ஸ் என்ன, தென் ஜேர்னல், லெட்ஜர், தென் ட்ரையல் பேலன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸில் சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னா ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இது மூணுமே சேர்ந்தது தான் நம்மளுக்கு வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் வந்து இந்த பேசிக்காக இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன, ஸோ பேசிக்காக இதோட இது வந்து என்னென்ன அக்கௌண்ட் அண்ட் இதோட ஃபார்மேட் எப்படி, இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே இந்த பேசிக்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடியே செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இப்போ இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து கிளியராக புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தா தான் கிளியராக புரியும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடையும் சம் வரும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமையும் சம் வரும். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் பேசிக்காக ஒரு ஃபைனல் அக்கௌண்ட் சம் வந்து நம்ம எப்படி போடுறது அப்படின்றது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு 5 to 6 அட்ஜஸ்ட்மெண்ட்டோட, ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். From the following trial balance of Ravi, prepare trading and profit and loss account for the year ended December 31st, 1993 and a balance sheet as on that date. ஸோ நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளை வந்து ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ எண்டிங் டேட் வந்து December 31st, 1993 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் பாருங்கள், பர்டிகுலர்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட் அப்படின்றது எல்லாமே வந்து டெபிட் சைடில் வரும் அண்ட் கிரெடிட் அப்படின்றது எல்லாமே கிரெடிட் சைடில் வரும். ஸோ இது வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். அதுவே பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் டெபிட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து அசெட்டில் வரும் அண்ட் கிரெடிட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் லைபிலிட்டிஸில் வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ட்ரையல் பேலன்ஸில் எந்தெந்த ஐட்டம்ஸ் எந்தெந்த அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் பாருங்கள், கேபிட்டல். ஸோ கேபிட்டல் வந்து நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வரும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ். ஸோ சேல்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ரேடிங்கில் வரும். தென் பர்ச்சேசஸ், அதுவும் வந்து ட்ரேடிங்கில் வரும். தென் சேலரிஸ், அது வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டில் வரும். தென் ரெண்ட் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட் அண்ட் மெஷினரி வந்து பேலன்ஸ் ஷீட் அண்ட் பேங்க் பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட். நெக்ஸ்ட்டு கேஷ் வந்து பேலன்ஸ் ஷீட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் வந்து 1193 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட எண்டிங் டேட் வந்து December 31. ஸோ இங்கே என்ன டேட் கொடுத்துருக்காங்க, 1193 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ஸ்டார்டிங் டேட். அப்போ இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு ட்ரேடிங்கில் வரும். தென் டெட்டாஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும். அதே மாதிரி கிரெடிட்டாஸும் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் எந்தெந்த அக்கௌண்ட்டில் போகும் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், எப்பயுமே நம்மளுக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸில் இருக்க ஐட்டம்ஸ் வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட்டில் தான் அப்பியர் ஆகும். பட் ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வந்து 2 அக்கௌண்ட்டில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் வந்து இங்கே 31/12/93 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எண்டிங் டேட். ஸோ அப்போ இது வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்லேயும் வந்து 2 இடத்துல அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட்டு சேலரிஸ் அன்பெய்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு பிஎன்எல் அண்டு பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ். ஸோ ரெண்ட் அப்படின்றது வந்து பிஎன்எல்ல வரும். ஆல்சோ இது வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீபெய்ட். இதுவும் வந்து பிஎன்எல் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் ரவி. ஸோ நம்மளுக்கு வந்து நேம் வந்து ரவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரவி ஃபார் த இயர் எண்டட் 31/12/1993. ஸோ இந்த எண்டிங் டேட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்கு தான் நம்ம வந்து இப்போ ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், இந்த சைடில் வந்து டெபிட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கிரெடிட் சைட். ஸோ பர்டிகுலர்ஸ் ருபீஸ் அண்ட் ருபீஸ், பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸ் அண்ட் ருபீஸ். ஸோ இது வந்து இன்னர் காலம் அண்ட் இது வந்து அவுட்டர் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நோட் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், நம்மளோட ட்ரையல் பேலன்ஸில் ஓப்பனிங் ஸ்டாக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் வந்து ஓப்பனிங் ஸ்டாக். பிகாஸ் 1193 அப்படின்னு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து January 1st ஸ்டாக். ஸோ அப்போ January 1ல் இருக்கிற இந்த ஸ்டாக் தான் நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, 5200. ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் 5200 நோட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் அடுத்தது வந்து பர்ச்சேசஸ் வரும். ஸோ பர்ச்சேசஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ பர்ச்சேசஸ் வந்து நம்மளுக்கு 15,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். ஆல்சோ அதே மாதிரியே நமக்கு பர்ச்சேசஸ்
ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்த்துடலாம் கொஷனில். ஸோ கொஷனில் நம்மளுக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் இந்த பர்ச்சேஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேசஸ் 15,000 நோட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டெபிட் சைடில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஏதாவது போடுறதுக்கு ஐட்டம் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ட்ரேடிங்கில் வந்து சேல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கிரெடிட் சைடில் வரும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் நம்ம நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ட்ரேடிங்கில் ஸ்டாக் இருக்குது, இதுவும் நம்ம நோட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இந்த சேல்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடில் வரும். ஸோ சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ 25,000. ஆல்சோ நம்மளுக்கு கொஷனில் சேல்ஸ் ரிட்டர்ன் அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் இந்த சேல்ஸ் அமௌண்ட்டை நம்ம டேரெக்டாக நோட் பண்ணிக்கலாம் 25,000. ஸோ பை சேல்ஸ் 25,000. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸ்டாக் ஆன் 31/12/93. ஸோ இது வந்து க்ளோசிங் டேட். ஸோ அப்போ இது வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4,900. ஸோ ஆல்சோ நம்ம இது ஆல்ரெடி வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகும் அப்படின்றத நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4,900 வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக்காக நோட் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் 4,900 நோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ்லையும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட்லையும் சரி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம போட வேண்டிய எல்லா ஐட்டம்ஸும் வந்து போட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வந்து டேலி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த சைடில் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட் சைடில் தான் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் சைடில் ஆட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 29,900. ஸோ அதனால் அதை வந்து நம்ம ரெண்டு சைடும் நோட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதுதான் வந்து கிரேட்டர் அமௌண்ட். ஸோ கிரெடிட் சைடில் பாருங்கள் 25,000 அண்ட் 4,900. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 29,900 வந்தது. ஸோ இந்த அமௌண்ட் வந்து இதுதான் வந்து கிரேட்டரான அமௌண்ட் இந்த டெபிட் சைடில் இருக்கிற அமௌண்ட்டை விட. அதனால இதை வந்து நம்ம ரெண்டு சைடும் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெபிட் சைடில் இந்த ரெண்டு அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து இந்த 29,900லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 20,200 வருது. ஸோ 20,200 மைனஸ் 29,900. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 20,200 வந்தது. அது கூட இந்த 29,900 மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் வந்து 9,700 வந்தது. ஸோ இப்போ இந்த 9,700 தான் நம்மளுக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர். ஸோ இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு டெபிட் சைடில் வந்துருக்கு. அதனால் இது வந்து கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதில் வந்து நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் வந்து ஆன்சராக வந்திருக்கு 9,700 அப்படின்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம P&L அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு இங்கே ட்ரேடிங்கில் கிடச்ச கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து நம்ம இங்கே ப்ரௌ டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு நம்மளுக்கு வந்து கேரி டவுன் ஆயிருக்கு. அதனால் நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைட் ஸோ கிரெடிட் சைடில் வந்து அதை நம்ம ப்ரௌ டவுன் பண்ணணும். ஸோ P&L அக்கௌண்ட்டில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஐட்டமாக நம்ம வந்து இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து ப்ரௌ டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ 9,700. ஸோ 9,700 நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் P&L ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்தே ஃபஸ்ட்டு வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள் P&L அக்கௌண்ட் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே சேலரிஸ் அன்பெய்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ அன்பெய்ட் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா நம்ம இன்னும் பே பண்ணாத அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ சேலரிஸ் அன்பெய்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு 300 சேலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ ட்ரையல் பேலன்ஸில் இந்த சேலரிஸ் அமௌண்ட்டு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரையல் பேலன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேலரிஸ் வந்து நம்மளுக்கு 2,000 கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இது வந்து நம்மளுக்கு வந்து டெபிட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் சைட். ஸோ அப்போ இதை வந்து நம்ம இப்போ P&L அக்கௌண்ட்லேயும் வந்து டெபிட் சைடில் தான் நோட் பண்ணுவோம். ஸோ டெபிட் சைடில் நோட் பண்ணும்போது இது வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க சேலரிஸ் அன்பெய்ட் அப்படின்றது வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சேலரிஸ் அமௌண்ட் 2,000 நோட் பண்ணிக்கலாம். ஸோ சேலரிஸ் வந்து நம்மளுக்கு 2,000 இருந்துச்சு. ஸோ அதை நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அது கூட நம்மளுக்கு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து சேலரிஸ் அன்பெய்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 300. ஸோ அன்பெய்ட் அப்படின்றது வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஆல்சோ நம்மளுக்கு ஆல்ரெடி சேலரிஸ் வந்து இங்கே ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதனால் அது வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் அதையும் வந்து நம்ம இந்த சேலரிஸ் கூடயே வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றதுனால ஆட் பண்ணுறோம். ஒருவேளை இது வந்து ப்ரீபெய்டாக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் அன்பெய்டு, அதனால ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ 300. ஸோ plus 300. So 2,000 plus 300 is equal to 2,300. ஸோ சேலரிஸ் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள், சேலரிஸ்க்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஐட்டமும் நம்மளுக்கு வந்து P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை P&L அக்கௌண்ட்டில் போட்டுடலாம். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத பாருங்கள். ஸோ அதாவது அவுட்ஸ்டாண்டிங்காக இல்லைனா ப்ரீபெய்டா அப்படின்றத பாருங்கள்.
ஸோ ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ், அதாவது நம்ம ரெண்ட் அமௌண்ட்டை வந்து அட்வான்ஸாக பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது இப்போ நெக்ஸ்ட் இயரில் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை வந்து நம்ம இந்த இயரே பே பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இயரோட அமௌண்ட்டை நம்ம இப்போவே பே பண்ணியிருக்கோம், ஸோ அட்வான்ஸாக பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து ப்ரீபெய்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட் என்னது அப்படின்னா ரெண்ட் ப்ரீபெய்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது வந்து எக்ஸ்பென்சஸாக இல்லைனா இன்கம்மா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த ரெண்ட் அமௌண்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ ட்ரையல் பேலன்ஸில் பாருங்கள், ரெண்ட் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு டெபிட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட் சைடில் கொடுத்துருந்தா அது வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ இந்த ப்ரீபெய்டு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ இது வந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் ரெண்ட். ஸோ அப்போ இது வந்து நம்ம இப்போ எக்ஸ்பென்சஸ் சைடில் நோட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரெண்ட் அமௌண்ட் வந்து 1500 அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ரெண்ட் அமௌண்ட் 1500 நோட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இது கூட நம்ம வந்து இதை வந்து நம்ம ப்ரீபெய்டு அமௌண்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ப்ரீபெய்டு அமௌண்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200. ஸோ மைனஸ் ப்ரீபெய்டு ரெண்ட். ஸோ பாருங்கள், லெஸ் ரெண்ட் ப்ரீபெய்டு. ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200. ஸோ 200 வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ரெண்ட் அமௌண்ட் 1500லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் வந்து 1300. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு அப்படின்னு அவங்களே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து ப்ரீபெய்டு அமௌண்ட். ஸோ அது வந்து 90. ஸோ நம்மளுக்கு இப்போ ட்ரையல் பேலன்ஸில் இன்சூரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரையல் பேலன்ஸில் பாருங்கள், இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து டெபிட் சைடில் இருக்குது, அதாவது இது வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்சூரன்ஸ் வந்து 300. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து P&L அக்கௌண்ட்டில் நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இன்சூரன்ஸ் அமௌண்ட் 300. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம இந்த இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ ப்ரீபெய்டு அப்படின்றதுனால நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ அது எவ்வளோ 90, அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இன்சூரன்ஸ் ப்ரீபெய்ட் லெஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ 90. ஸோ 300லேருந்து 90 மைனஸ் ஆகும்போது ஆன்சர் வந்து 210. ஸோ நம்ம ஏன் இந்த ப்ரீபெய்டை வந்து மைனஸ் பண்ணுறோம்? ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம வந்து ப்ரீபெய்டை மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் ப்ரீபெய்டை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ப்ரீபெய்டு அப்படின்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை வந்து இந்த இயரே பே பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம இப்போ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து இந்த இயரோட தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ இந்த இயரோட கரெக்டான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்றது தெரியறதுக்காக நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு பே பண்ண இந்த அமௌண்ட்டை வந்து இந்த இயரில் இருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து நம்ம இந்த இயரில் கட்ட வேண்டிய அமௌண்ட்டே இன்னும் நம்ம கட்டாமல் வச்சுருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ எப்படி இருந்தாலும் இந்த அமௌண்ட் வந்து நம்ம இந்த இயரில் பே பண்ணி ஆகணும். ஸோ அதனால் இந்த இயரோட எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு கரெக்டாக தெரியறதுக்காக அதை வந்து நம்ம ஆட் பண்ணி காட்டுறோம். ஸோ இதனால தான் அவுட்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அண்ட் ப்ரீபெய்டை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சம்மில் பாருங்கள், இன்னும் நெக்ஸ்ட்டு என்ன நம்மளுக்கு P&L அக்கௌண்ட்டில் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் அவ்வளோதான், இந்த 3 ஐட்டமும் நம்ம வந்து போட்டுட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ட்ரையல் பேலன்ஸில் பார்க்கலாம். ஸோ ட்ரையல் பேலன்ஸில் பாருங்கள், P&L ஐட்டம் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ சேலரிஸ் வந்து நம்ம நோட் பண்ணிட்டோம், ரெண்ட்டும் நோட் பண்ணிட்டோம் அண்ட் இன்சூரன்ஸும் நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோதான், ட்ரையல் பேலன்ஸ்லையும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட்லையும் சரி நம்மளுக்கு இருந்த எல்லா P&L ஐட்டம்ஸையும் நம்ம நோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த P&L அக்கௌண்ட்டை வந்து டேலி பண்ணணும். ஸோ டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடில் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு அமௌண்ட் வந்து பார்க்கும்போது இந்த கிரெடிட் சைடில் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இந்த 9700 நம்ம வந்து ரெண்டு சைடும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், 9700. ஸோ அது வந்து நான் ரெண்டு சைடும் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டெபிட் சைடில் இருக்கிற 2300 + 1300 and 210. ஸோ இந்த 3 நம்பரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அங்கே கிடைக்கிற ஆன்சரை வந்து நம்ம இந்த 9700 கூட மைனஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், 2300 + 1300 + 210. ஸோ இது மூணுமே ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 3810 வந்தது. ஸோ அந்த அமௌண்ட் கூட 9700 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து 5890 அப்படின்னு வந்தது. ஸோ இப்போ இந்த 5890 தான் இதில் வந்து பேலன்சிங் ஃபிகர். ஸோ இது வந்து நம்மளுக்கு டெபிட் சைடில் வந்துருக்கு, அதனால் இது வந்து நெட் ப்ராஃபிட். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம் அண்ட் P&L அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாருங்கள், பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ரவி ஆஸ் ஆன் 31/12/1993. ஸோ நம்மளுக்கு இந்த எண்டிங் டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து liabilities அண்ட் assets வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம liabilities நோட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு liabilitiesல ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் வந்து நோட் ஆகும். ஸோ கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ கேபிட்டல் வந்து நம்மளுக்கு 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து அசட்டில் வரும் அண்ட் கிரெடிட் சைடில் இருக்கிற ஐட்டம்லாம் வந்து liabilityல வரும் அப்படின்னு. ஸோ கேபிட்டல் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க கிரெடிட்டில். ஸோ இது வந்து நம்மளுக்கு liability சைடில் வரும்.
ஸோ கேபிட்டல் 40,000 நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த கேபிட்டல் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பிஎன்எல் அக்கௌண்ட்டில் கிடச்ச நெட் ப்ராஃபிட்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது எவ்வளோ 5,890. ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் கேபிட்டல் கூட நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணியிருக்கோம் 5,890. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 45,890 வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த கேபிட்டலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராயிங்ஸை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ நமக்கு ட்ரையல் பேலன்ஸில் ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ ட்ராயிங்ஸ் வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ இந்த கேபிட்டல்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள் ட்ராயிங்ஸ் 5,000 வந்து நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 45,890லேருந்து இந்த 5,000 மைனஸ் ஆகும்போது நமக்கு ஆன்சர் வந்து 40,890 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம ஏன் ட்ராயிங்ஸை வந்து இந்த கேபிட்டல்லேருந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ட்ராயிங்ஸ் அப்படின்றது வந்து பர்சனல் யூஸுக்காக பிஸ்னஸ்லேருந்து அதாவது கேபிட்டல்லேருந்து வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட். ஸோ அப்போ நம்ம கேபிட்டல்லேருந்து வித்ட்ரா பண்ணுறதுனால அந்த அமௌண்ட் வந்து நம்ம கேபிட்டல்லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக கிடச்சா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் தான் கேபிட்டல் அமௌண்ட்டாக இருக்கும் 40,890. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஐட்டம்ஸ் லைபிலிட்டி சைடில் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள் கேபிட்டல் வந்து நம்ம நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் வந்து ட்ராயிங்ஸும் நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மெஷினரி வந்து நமக்கு அசட்டில் வரும். ஸோ அது வந்து 28,000 அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் அசட்டில் மெஷினரி 28,000 நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மெஷினரிக்கு அடுத்து பேங்க் பேலன்ஸ் வந்து 4,500 கொடுத்துருக்காங்க. தென் கேஷ் வந்து 2,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து அசட்டில் வரும். ஸோ பேங்க் பேலன்ஸ் 4,500 அண்ட் கேஷ் வந்து 2,000 நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கேஷ்க்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெட்டாஸ் வந்து 2,500. ஸோ இது வந்து அசட்டில் வரும். ஸோ டெட்டாஸ் 2,500. ஸோ நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெட்டாஸ்க்கு அடுத்தது கிரெடிட்டாஸ் இருக்குது. ஸோ கிரெடிட்டாஸ் வந்து லைபிலிட்டி ஐட்டம். ஆல்சோ அது வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ 1,000 அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட்டாஸ் 1,000 நோட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸில் அவ்வளோதான், நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து இந்த 4 ஐட்டமுமே நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசட் சைடில் வரும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் 4,900. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் 4,900 வந்து நம்ம அசட் சைடில் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து சேலரிஸ் அன்பெய்டு. ஸோ இந்த அமௌண்ட் வந்து 300. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சேலரிஸ் அன்பெய்டு அப்படின்றது வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு லைபிலிட்டி சைடில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அது எவ்வளோ அப்படின்னா 300. சேலரிஸ் அன்பெய்டு 300. ஸோ அந்த அமௌண்ட் தான் அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் 300 நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே நம்ம லைபிலிட்டி சைடில் நோட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த அமௌண்ட் வந்து நம்ம இன்னும் பே பண்ணலை. ஸோ அது வந்து நம்மளுக்கு லைபிலிட்டியில் நோட் ஆகுது. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ஏன் நம்ம அசட்டில் நோட் பண்ணோம் அப்படின்னா ஸோ க்ளோசிங் ஸ்டாக் இந்த இயரோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ அது வந்து நம்ம அகெயின் வந்து சேல் பண்ணுவோம். ஸோ அதனால் அது வந்து நம்மளுக்கு அசட்டில் நோட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ சேலரிஸ்க்கு அடுத்தது வந்து ரெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ப்ரீபெய்ட் ரெண்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். ஸோ அதாவது ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு அசட் சைடில் நோட் ஆகும். ஸோ எவ்வளோ 200. ஸோ ரெண்ட் பெய்ட் இன் அட்வான்ஸ் 200. ஸோ அதுதான் ப்ரீபெய்ட் ரெண்ட் 200 வந்து நான் அசட்டில் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளுக்கு அசட் சைடில் நோட் ஆகும். ஸோ பாருங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீபெய்ட் 90. ஸோ ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் 90 நோட் பண்ணியிருக்கேன் அசட் சைடில். ஸோ இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் நம்ம ஏன் அசட்டில் நோட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து நம்ம இந்த இயரே பே பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் அது வந்து நம்ம இங்கே அசட்டில் நோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வருமோ ஸோ அந்த எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் என்னென்ன மீனிங் அது எந்தெந்த அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றது வந்து நான் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சம்மில் பார்க்கலாம். ஸோ சம்மில் வந்து நம்மளுக்கு அவ்வளோதான், நம்மளுக்கு இருந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து போட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டை வந்து டேலி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைபிலிட்டி சைட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைபிலிட்டி சைடில் நம்மளுக்கு இந்த 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது 42,190 வந்தது. இப்போ நெக்ஸ்ட் அசட் சைடில் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அசட் சைட்லேயும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 42,190 வந்திருக்கு. ஸோ லைபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்திருக்கு 42,190 அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு சம்மில் கேட்டிருந்த மாதிரியே ட்ரேடிங் அக்கௌண்ட் தென் பிஎன்எல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிச்சி அதை நம்ம டேலியும் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.